இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா மகாநதி சீரியல் இன்றைக்கி நல்லா ஜாலியான ஒரு எபிசோடாக போயிடுச்சு. மற்ற எல்லா சீரியல்லையும் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை பிக்கல் புடுங்கள்னு இருக்கும்போது இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அந்த காவேரியும் கங்காவும் திருப்பி பேச ஆரம்பித்ததுக்கு பிறகு உடனடியாக எதுவும் ஒரு பிரச்சனையை கொண்டுறாமல் கொஞ்ச நாள் கழித்து பிரச்சனை கொண்டு வந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சந்தோஷமான தருணங்களை அது நல்லாவே காமிக்கிறாங்க. இதை தான் நம்ம மற்ற எல்லா சீரியல்லையும் எதிர்பார்க்குறது என்னென்னா, சரி ஓகே நல்லவங்களுக்கு பிரச்சனை கொடுக்காமல் இருக்க முடியாது. ஒரு மெகா சீரியல்னால் ஏதாவது பிரச்சனை மாற்றி பிரச்சனை வரணும், அந்த பிரச்சனை எப்படியும் ஓவர் கம் பண்ணுறாங்க, அதை தாண்டி எப்படி ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிறதான் கதையாக தான் கொண்டு போக போகிறீங்க. ஆனால் ஜெயிச்சதுக்கு பிறகு ஒரு 2 நாள் to 3 நாள் அவ்வளோ நெகட்டிவிட்டிக்கு பிறகு ஒரு 3 நாள் ஒரு 4 நாள் பாசிட்டிவான விஷயங்களை காமிக்கலாம். ஜெயிச்சு முடிச்ச அடுத்த நாளே இதை சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுக்கு முன்னாடியே அடுத்த பிரச்சனையை கொண்டு வந்து கொடுக்குறதுங்கிறது ஒரு மாதிரி தலையில் போட்டு திணிக்கிற மாதிரி இருக்கும். நமக்கும் எப்பா சாமி என்னப்பா அது பார்க்கவே நமக்கு ஒரு மாதிரி எரிச்சலாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பல சீரியல்கள் இப்பெல்லாம் போயிட்டுருக்கு. அதெல்லாம் எதுன்னு உங்களுக்கு தோணுதுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இப்போ அந்த மாதிரி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மகாநதியில் ஆனால் கங்காவும் காவேரியும் பேச ஆரம்பிச்சு இந்த பக்கம் ராகினியுடைய ரிசப்ஷன்லாம் இருக்கும் பொழுது கூட ஒரு வாரம் நல்ல சிம்பிளாக அதே சமயத்தில் ரசிக்கிறபடி கதை போயிட்டுருக்கு. இதில் இப்போ எல்லாரும் சேர்ந்து மன்னவனூர் போகலான்னு 2 பைக்கில் போகிறாங்க. ஸோ கங்காவும் குமரனும் ஒரு பைக்கில், காவேரியும் விஜயும் ஒரு பைக்கில் போயிட்டு இருக்கும் பொழுது விஜய் ஒரு இடத்துல வழி தப்பாக வந்துட்டோம், இந்த பக்கம் தான் போகணுங்கிறாரு. இல்லை மாமாவுக்கு நல்லா தெரியும் அப்படிங்கும்போது குமரன் இல்லை கரெக்டாக தான் போகிறோம் நம்மன்னு போயிட்டு கொஞ்சம் தூரம் தாண்டி போனதுக்கப்புறமா ஆமாம் தப்பு பண்ணிட்டோம், அந்த விஜய் சொன்ன வழியில் தான் போகிறோம் அப்படிங்கிறார். என்னம்மா நீங்கள் இந்த ஊர்லேயே இருந்துட்டு இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு இந்த பக்கம் காவேரி சலிப்பாக விஜய் உடனே சிரிக்க எல்லாம் கைடு மாதிரி பேசுனீங்களே பிரதர் அப்படின்ட்டு கிளம்பிடுறாரு. வாங்க போகலாம் அப்படின்னு யூட்டர்ன் அடிச்சுட்டு கிளம்புறாரு. கிளம்பும் பொழுதே எங்க இப்படி பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்னு மானத்தை வாங்காதீங்க விஜய் முன்னாடிங்கிறாங்க கங்கா. இப்போ தான் கங்காவை மாதிரி சிரித்து சந்தோஷமாக பேசுகிறாங்க. ஆனால் பாவம் இதே ஜெனி கேரக்டரை அங்கே சோகமாக்கிட்டாங்க, இதே திவ்யாவை அங்கே பாக்கியலட்சுமியில், மகாநதியில் இப்போ சந்தோஷமாக்கிட்டாங்க. இது மாதிரி சீசா மாதிரி அவங்க வாழ்க்கை போயிட்டுருக்குது. ஸோ இப்போ இதில் வேறு என்ன ஆகுது அப்படின்னா குமரன் நான் இப்போ ஸ்டைலாக இல்லைங்கிறனால தான் எனக்கு குறை சொல்கிறேன் அப்படின்னு வேணுன்னே சொல்கிறார். உடனே ஐயோ அப்போல்லாம் நீங்கள் அவர் மாதிரிலாம் ஆக வேணாம், கொஞ்சம் பார்த்து யோசனையோடு நடந்துக்கோங்க, மூளையோடு நடந்துக்கோங்கிறாங்க இவங்க. இது நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு தான் பார்த்திங்க அப்படின்னா எல்லாம் போய் அந்த இடத்துக்கே போய் லொக்கேஷனை பார்த்து ஃபோட்டோலாம் எடுத்து ஜாலியாக சந்தோஷமாக இருந்துட்டு திருப்பி வீட்டுக்கு வந்தால் இங்கே இந்த சாந்தி ரொம்ப பண்ணுறாங்க. என்ன இப்போ ஏதோ இந்த விஜயெலாம் இருக்கிறனால நல்லா சமைக்கிற, என் பையனுக்கு நல்லாவே சமைக்காமல் தான் ஆளே ஒரு மாதிரி ஆகிட்டான், அவனுக்குலாம் ஏதாவது செஞ்சு கொடுத்துருக்கியா அப்படி இப்படின்னு பேச. அப்போ உடனே காவேரி எங்கே வர வந்த உடனே மூட்டு வலி ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போகிறேன்ட்டு அவ்வளோ நேரம் எங்கேயோ ஊர் சுற்ற போயிட்டீங்க அப்படிங்கிறாங்க. மாமா வண்டி தான் பஞ்சர் ஆகிடுச்சு அப்படின்னா இன்னொரு பைக்கை கொடுத்து அனுப்பிவிட வேண்டியதானே. அவனை அனுப்பிவிடல, நானே போய் கடைக்கு போய் நானே ஹாஸ்பிட்டலில் போய் நானே மூட்டு வலிக்கு மருந்து வாங்கிட்டு வந்துட்டேன். என்னத்த பிள்ளைங்களோ நீங்களாம், அக்கறைங்கிறது கொஞ்சம் கூட உங்களுக்குலாம் இல்லை அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்காங்க அவங்க தனியாக. அவங்க புலம்பி அதுக்கப்புறம் சாப்பிட உட்காரும் பொழுது வேறு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இத்தனை வகையெல்லாம் முன்னாடி சமைச்சிருக்கா நீ அப்படி இப்படின்ட்டு வேறு கங்கா வம்புழுக்கிறாங்க. அதுக்கப்புறம் சாப்பிடும் பொழுது ஃபோர்க்கெலாம் வச்சுருக்காங்க. ஃபோர்க்கெலாம் எதுக்கு அப்படின்னா இந்த சேமியா கிச்சடிலாம் சாப்பிட்றதுக்கான். ஆனால் அதெல்லாம் வேணான்னு விஜயை கையில் தான் சாப்பிட்றாரு. உடனே குமரன் நான் கொஞ்சம் ஸ்டைலாக நடந்துக்கிறேன் அப்படின்ட்டு அவர் என்ன பண்ணுறாரு, நான் ஃபோர்க் எடுக்கிறேன் அப்படின்னு ஃபோர்க் எடுத்து ஏதோ சாப்பிட ஆரம்பிக்க அவங்க அம்மா பிடிங்கி வச்சிட்டாங்க. அந்த பிள்ளையே ஃபோர்க்கில் சாப்பிட மாட்டேங்குது, நீ எதுக்கு அதில் சாப்பிட்ற, கையில் சாப்பிட்றா அப்படின்னு திட்டி விட்டுறாங்க. உடனே சிரிச்சிக்கிட்டு இருக்காரு இந்த பக்கம் விஜய் வேறு. இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு தான் இப்போ விஜய் காவேரியை தனியாக கூப்பிட்டு எனக்கு இங்கே ஒரே மிக்சட் ஃபீலிங்ஸாக இருக்குது, நீங்கள்லாம் நெருக்கமாக இருக்கிறது பிடிச்சிருக்கு, அதே சமயத்தில் எனக்கு ஒரு மாதிரி போரும் அடிக்குது, ஆனால் ரொம்ப போர்லாம் அடிக்கல, சரி ஒரே ஒரு சின்ன ரெக்வஸ்ட், இன்றைக்கி ஒரு நாள் நைட் நான் குடிச்சிக்கவான்னு கேட்குறேன். அவங்க போயிட்டாங்க அப்படின்னா ஆமாம் போயிட்டாங்க, குமரனோட அம்மா போயிட்டாங்க அப்படின்னோடனே அப்போ குடிச்சிக்கிறேன் அப்படின்னா என்ன ரெக்வஸ்ட்லாம் கேட்குறீங்கன்னா, இல்லை உங்கள் அக்காலாம் இருக்காங்க அதனால தான் அப்படின்னா, அக்காலாம் ஒன்றும் கண்டுக்க மாட்டா, எப்படியும் மாமாவையும் கூட சேர்த்துக்குங்க, அவரும் அக்கேஷனாக ட்ரிங்க் பண்ணுவார், எங்கள் அப்பாவே வீட்டிலலாம் குடிப்பார், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டுருக்காங்க. சொன்னதுக்கப்புறமா குமரன்ட்டையும் சொல்லி குமரனும் சந்தோஷமாகி உடனே பார்ட்டிக்கெலாம் ஏற்பாடு பண்ணால் அவர் உங்களுக்கு சைட் டிஷ் ஏற்பாடு பண்ணணுமான்னு அவர் கேட்டுட்ருக்காரு. அதெல்லாம் ஒன்றும் வேணாம் உட்காருங்க பிரதர்னு 2 பேரும் பாட்டில் ஓப்பன் பண்ணுறாங்க. பக்கத்தே இருந்துட்டு இப்படிலாம் ரொம்ப நம்மளே இடம் கொடுத்தா ரொம்ப குடிப்பாங்க, ரொம்ப பண்ணுவாங்கடி அப்படின்னு கங்கா பேசிகிட்டே கங்கா ஒரு முறைக்கிறாங்க. கங்கா முறைக்கிறத பார்த்துக்கிட்டே கங்காவுக்கு இதில் விருப்பம் இல்லைங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு குமரன் ஒரு மாதிரி பார்க்குறாரு. விஜயும் அதை புரிஞ்சுக்கிட்டு கங்காவை பார்க்குறதோட இன்றைக்கி எபிசோடு முடியுது. ஸோ இன்றைக்கி எபிசோடை பற்றி நீங்கள் நினச்சிங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா மகாநதி சீரியல் இன்றைக்கி நல்லா